வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நான் பெட்டிஸ் செய்திருக்கேன் பாருங்க. இதான் அதிண்ட கலவை. வெங்காயத்தால், கடுகு, சீரகம், வெட்டுத்தூள், மசாலாத்தூள், அதோடு நான் செமண்டின் சேர்த்துருக்கிறேன். நல்லா இருக்கும். உப்பு மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நான் செய்திருக்கிறேன். இதான் பொரிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிந்த மாதிரி நான் செய்திருக்கிறேன். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் தடவையாக நான் பெட்டிஸ் செய்கிறேன். இது நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பெட்டிஸ். சின்னதாலாம் செஞ்சு பழக்கம் இல்லை, எல்லாம் பெருசாக செய்து தான் பழக்கம். அப்போ தான் சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். கோதுமை மாவில் பிணைஞ்சி செய்திருக்கிறேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெட்டிஸ் கலவைக்கு நல்லா உருளைக்கிழங்கு 2 நான் அவிச்சு எடுத்து போட்டிருக்கிறேன். அதோட வெங்காயத்தால், மிளகு, சீரகம், கடுகு எல்லாம் சேர்த்துருக்குறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கலவை. இந்த பாருங்க, நான் பொரிச்சிருக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கு போல இருக்கு என்னுடைய பெட்டிஸ். இது ஃபர்ஸ்ட் தடவை தானே, எல்லாம் ஒரு சின்ன முயற்சி. நான் இப்போதான் செய்து பழகிறேன் ஒவ்வொரு சாப்பாடா. நான் மாவு பிசைஞ்சு நான் இந்த பெட்டி செய்கிறதுக்கு எப்படின்னு சொன்னால், உப்பு, எண்ணெய், 2 கரண்டி சீனி, 1 கரண்டி பால்மா, சுடுதண்ணி போட்டு பிணைஞ்சினேன். பிணைஞ்சு ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சினான். அப்போ தான் அந்த மாவு பெட்டி சாப்பிடும்போது மாவு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவும் வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. ஒரு ஆளுக்கு ஒன்று போதும் போல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பெட்டிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் போடுற வீடியோஸ்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். டின் மீன் பெட்டி செய்திருக்கிறேன். அது கூட பாருங்கள், வெங்காயம் போட்டு இப்படி பெட்டி சாப்பிட்டா வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.